ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் இபிஎஃப் பயனாளிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருந்து உங்களுடைய பிஎஃப் அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து நீங்கள் கிளைம் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு நியூ அப்டேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீடு கட்டுறதுக்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மனம் வாங்குறதுக்கோ திருமணத்துக்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸுக்கோ இல்லை வந்து எஜுகேஷனுக்கோ நீங்கள் உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து உங்களுடைய பிஎஃப் அமௌண்ட்டை வந்து நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, இதுக்கு முன்னாடியெல்லாம் 15 நாள் ஆகும் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து அது கிரெடிட் ஆகிறதுக்கு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 3 நாளில் வந்து கிரெடிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்லேருந்து உங்களுடைய பிஎஃப் அட்வான்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் கிளைம் பண்ண உடனே அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கில், அதாவது தானியங்கி முறையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு 3 நாளில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இனி நீங்கள் பிஎஃப் அட்வான்ஸ் அமௌண்ட்டை வந்து நீங்கள் கிளைம் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிஎஃப் அட்வான்ஸ் அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 நாளில் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணி எடுத்துக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.